சங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வருட இறுதியில் பலர் சிறைக்கு செல்வார்களாம், கடும் துணியில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. அனுர அரசாங்கம் வீட்டிற்கு செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது என மஹிந்த தரப்பு கடும் எச்சரிக்கை. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு சூழ்ச்சியா, சதிகாரர்களுக்கு பதில் வழங்கிய ஜனாதிபதி. பொய்கள் போதாதென்று திருட்டுக்களை அரங்கேற்றுகிறது என அரசை கடுமையாக சாடிய ரணில். முடிந்தால் தேர்தலை நடத்துங்கள், அனுரவுக்கு சஜித் பகிரங்க சவால். திரைசேரி அதிகாரியின் மர்ம மரணம், வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம். ஜனவரியிலேயே தோன்றிய அபாய அறிகுறிகள், வரி செலுத்துவோருக்கு பேரிடி. வெளிநாட்டுல நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை ஊருக்கு அனுப்பும்போது வர்ற சந்தோஷமே தனிதான். ஆனா அந்த பணம் சரியான நேரத்துல எந்த கட்டணமும் இல்லாம அவங்க கைக்கு போய் சேரணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் யூஸ் பண்றேன் டேப் சென்ட். இது ரொம்பவே பாதுகாப்பானது மற்றும் பயன்படுத்த எளிமையானது. ஏனைய ஆப்ஸ் மாதிரி இதுல மறைமுக கட்டணங்கள் எதுவுமே கிடையாது. ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஃபீ, சிறந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர். நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, ஒரு பட்டனை தட்டினா போதும், ஒரே நிமிஷத்துல உங்களோட குடும்பத்தினர் அக்கவுண்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும். அவ்வளவு வேகம். தாமதிக்காதீங்க, இப்போதே டேப் சென்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அத்தோடு மறக்காம செங்கதிர் என்ற ப்ரோமோ கோட்டை பயன்படுத்தி கூடுதல் போனஸை பெற்றிடுங்க. Tap Send. Send more, spend less. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள் மற்றும் திருடர்கள் அதிகளவில் சிறை செல்லும் வருடமாக இந்த வருடம் அமையும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் தற்போது சிதறி கிடக்கின்றன. அவர்கள் தனித்தனியே கூட்டங்களை கூட்டி மே தினத்தில் கதைக்கிறார்கள். ஆனால் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எமது கூட்டங்களில் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் உருவாக்கினார்கள். எனவே நாட்டு மக்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும் வகையில் எமது செயற்பாடுகள் அமையும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள் மற்றும் திருடர்கள் அதிகளவில் சிறை செல்லும் வருடமாக இந்த வருடம் அமையும். எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு ஒட்டுமொத்தமாக கலைந்து வீட்டிற்கு செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். தற்போதைய அரசு பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த அரசு மக்களின் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்து வருகின்றதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். விரைவில் இந்த அரசு பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்களின் பலத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் பலமான ஆட்சியை அமைப்பது உறுதி என்றும் சாகர காரியவசம் சூளுரைத்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை ஒரு சில சிறிய குழுக்களின் கோரிக்கைகளுக்காக அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் அரசாங்கம், மக்கள் அதிகாரம் எனும் துணைப்பொருளில் நுவரெலியாவில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கமானது உழைக்கும் மக்களின் நம்பிக்கையை வென்ற ஒரு மக்கள் அரசாங்கம் என்பதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்நாட்டு மக்களே இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதாகவும் மக்களின் பலமான நம்பிக்கையினாலேயே அரசாங்கம் என்றும் ஸ்திரமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை வீட்டிற்கு செல்லுமாறு 10 முதல் 15 பேர் அடங்கிய சிறிய குழுக்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். மக்கள் நம்பிக்கையை வென்ற ஓர் அரசாங்கத்தை இவ்வாறான சிறிய குழுக்களின் கூச்சல்களால் வீழ்த்திவிட முடியாது என்று ஜனாதிபதி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அரசாங்கத்தை விரட்ட நினைக்கும் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்தாலும் கூட அரை பங்கு மக்களையேனும் அவர்களால் திரட்ட முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த கால ஆட்சியை விட ஊழல் மற்றும் மோசடிகள் நிறைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் நேற்று மாளிகாவத்தை PD சிறிசேன விளையாட்டரங்கில் நடத்தப்பட்ட மே தின கூட்டத்திற்கு வாழ்த்தை தெரிவித்து அனுப்பி வைத்த கடிதத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார்.
நிலக்கரி மோசடி மற்றும் மத்திய திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்கள் திருடப்பட்டமை ஆகியவை அண்மைய காலத்தின் பாரிய ஊழல்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றும் வாழ்க்கை செலவு வெண்ணை தொட்டுள்ள நிலையில் ஆளும் தரப்பினர் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாகவும் அவர் குற்றம் சுமத்தினர். பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்ப இடமளிக்கப்படாமல் அச்சுறுத்தல்கள் மூலம் ஆட்சி நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தோல்வி பயத்தினால் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் இம்முறை மே தினத்திற்காக தெரிவு செய்துள்ள உருட்டு பிரட்டு திருட்டு என்ற வாசகம் தற்போதைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது என ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டுல நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை ஊருக்கு அனுப்பும்போது வர்ற சந்தோஷமே தனிதான். ஆனா அந்த பணம் சரியான நேரத்துல எந்த கட்டணமும் இல்லாம அவங்க கைக்கு போய் சேரணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் யூஸ் பண்றேன் டேப் சென்ட். இது ரொம்பவே பாதுகாப்பானது மற்றும் பயன்படுத்த எளிமையானது. ஏனைய ஆப்ஸ் மாதிரி இதுல மறைமுக கட்டணங்கள் எதுவுமே கிடையாது. ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஃபீ, சிறந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர். நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி ஒரு பட்டனை தட்டினா போதும், ஒரே நிமிஷத்துல உங்களோட குடும்பத்தினர் அக்கவுண்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும். அவ்வளவு வேகம். தாமதிக்காதீங்க, இப்போதே டேப் சென்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அத்தோடு மறக்காம செங்கதிர் என்ற ப்ரோமோ கோட்டை பயன்படுத்தி கூடுதல் போனஸை பெற்றிடுங்க. Tap send. Send more, spend less. செங்கதிரூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்றே இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் பின்வாங்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்டுமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பகிரங்க சவால் விடுத்துள்ளார். கொழும்பு மாளிகாவத்தை PD ஸ்ரீசேன விளையாட்டு மைதானத்தில் உருட்டு பிரட்டு திருட்டு எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற மே தின கூட்டத்திலேயே அவர் இந்த சவாலை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிக்க தீர்மானித்துள்ளதாகவும் சதிகாரர்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் இங்கு வலியுறுத்தினார். ரணில் விக்ரமசிங்கே தமது கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளமைக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கால நோக்குள்ள ஒரு பலமான கட்சி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் புதிய திருடர்கள் உருவாக்கப்படுவதாகவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் மாவட்ட மட்டத்தில் கட்சி கூட்டங்களை நடத்தி அடிமட்ட தொண்டர்களை ஒன்றிணைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மக்களின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் அமைந்த மே தின கூட்டமானது எதிர்கால அரசியல் மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி அமைச்சகத்திலிருந்து 2.5 மில்லியன் டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக செயற்பட்ட ரங்க ராஜபக்ச என்பவரை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இந்த அதிகாரி உட்பட 4 பேரின் பணிகளை இடைநீக்கம் செய்ய நிதி அமைச்சகம் சமீபத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நிலையில் அவரது உடலில் வெட்டுக்காயம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரி வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்ததாகவும் இது தற்கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். அதற்கமைய இறந்தவரின் உடலில் கை, கால்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இருப்பினும் அவரது மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பதை தீர்மானிக்க விரிவான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. உயிரிழந்த அதிகாரியிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்ய விசாரணைகளை ஆரம்பிக்க தயாராகி வந்ததாகவும் சம்பந்தப்பட்ட பணம் காணாமல் போனது குறித்து இந்த அதிகாரிக்கு நன்கு தெரியும் என்றும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போன நிதி தொடர்பில் ஆதாரங்களுடன் கூடிய முழுமையான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நிதியமைச்சுக்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. திரைசேரியினால் ஆஸ்திரேலிய கடன் வழங்குனருக்கு அனுப்பப்பட்ட 2.5 மில்லியன் டாலர்கள் காணாமல் போனதாக கூறப்படும் நிலையிலேயே இவ்வாறு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு செலுத்தப்பட வேண்டிய அரச கடன் திருப்பி செலுத்தும் பரிவர்த்தனைகள் உரிய பெறுநரை சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நிதியமைச்சின் அதிகாரிகள் குழு நிதிக்குழுவின் முன்னிலையில் முன்னிலையாகினர். இதில் திரை செயலாளர் ஹர்சன சூரிய பெரும,
மற்றும் சிரேஷ்ட நிதி அமைச்சக அதிகாரிகள், சிரேஷ்ட மத்திய வங்கி அதிகாரிகள் முன்னிலையாகினர். இந்த நிலையில் காணாமல் போன நிதி மீட்கப்படாவிட்டால் அதன் சுமை இறுதியில் வரி செலுத்துவோர் மீது விழக்கூடும் என்று பொது நிதி குழுவின் தலைவர் ஹர்சடி சில்வா எச்சரித்துள்ளார். ஜனவரி மாதத்திலேயே அபாய அறிகுறிகள் தோன்றியுள்ள போதிலும் மார்ச் மாதத்திலேயே ஆஸ்திரேலியாவில் உள்ள சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எந்த பணமும் சென்றடையவில்லை என்பதை அதிகாரிகள் நேரடியாக உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் 2025 நவம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த 10 பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சங்கத்தின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.